2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க? பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் ஒரு கூலி எடுத்துங்க, இல்லைனா வந்து ரெட்ரோ எடுத்துங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் எல்லாமே சின்சியராக ஒரு படைப்பை எடுத்து எப்படியாவது ஒரு படத்தை வந்து கொடுத்துடலாம். டைரக்டர் வந்து எடுக்கும்போது சில காம்ப்ரமைசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சேட்டலைட் 12% பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இது என்னன்னா அவங்க செலக்டிவான படங்களை வாங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தீங்க, ஜி வந்து 2 படத்தை வந்து சேட்டலைட் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மிக்ஸ்டாக சொல்லலாம். நிறைய படங்களுக்கு நீங்கள் டிவைடடான டாக்கு, மிக்ஸ்டான டாக் சொல்கிறீங்களே, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஈராக சொல்லலாம். நிறைய சிறிய மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து மிகப்பெரிய வணிக ரீதியில் வெற்றி அடையும் போது ஒரு நம்பிக்கை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து தொடங்கி குடும்பஸ்தன், இப்போ சமீபத்தில் ஆண் பாவம் பொல்லாதது, அடுத்ததாக வரப்போகிற ஒரு சிறை என்ற படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமான படங்களாக வணிக ரீதியில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், முன்னாடி கிடைக்காத ரெஸ்பான்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு 90 கோடி பண்ணுது அப்படின்றது வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அந்த மாதிரி வெற்றிகள்லாம் முன்னாடி வந்ததில்லை. பெரிய பட்ஜெட் படங்கள், பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் பெருசாக பண்ணாதது ஒரு பிரச்சனை. பெருசாக பண்ணல, நிறைய பண்ணியிருக்கு, பட் ஆனால் இன்னும் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி பண்ணலை. ஸோ அதனால் ஒரு டிவைடடான ஒரு வருஷமாக பார்க்கலாம். மிக முக்கியமான விஷயம் எப்படி பார்க்கணுன்னா, ஓவராலாக நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 282 திரைப்படங்கள், ஹையஸ்ட் எவர் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரியில் 1930 ஆரம்பித்து டாக்கியில் 282 திரைப்படங்கள் அப்படின்னா நினச்சி பாருங்கள். அப்போ திரைப்படங்கள் எடுக்கிறது வந்து குறைய மாட்டேங்குது, மவுசு குறையவே இல்லை. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாரும் படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. இன்னும் 2-3 படம் கூடலாம். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஒருத்தர் போட்டிருக்காரு, ரகசிய ஸ்நேகிதன்னு ஒரு படம் வந்து இன்றைக்கி ஆடு, அடுத்து 26 அப்படின்னு. எங்கடா வந்தது அந்த படம்? 2008 அந்த படம் வந்திருக்கு. இப்போ தினத்தந்தியில் ஒரு ஃப்ரீ ஆடு வரும்போது இவங்கெல்லாம் திருப்பி ரிவைவ் பண்ணி ஏதோ ஆடு போடுறாங்களா என்ன புரிய மாட்டேது நம்மளுக்கு. ஆனால் எல்லாமே புது படம் மாதிரி போடுறாங்க. இப்போ 282 திரைப்படங்கள் எடுத்துட்டிங்கன்னா, கடந்த வருடம் 241 திரைப்படங்கள், இந்த வருஷம் 282 இல்லை 285 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ இப்போ 285 திரைப்படங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ படங்கள் பாருங்கள். ஆவரேஜாக 5 திரைப்படங்கள் வாரத்துக்குன்றது எப்படி ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்ப்பாங்க. இதில் வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு 30 திரைப்படங்கள் ஓரளவு வெற்றிகரமான படங்கள், அதாவது பிரேக் ஈவன் டு ப்ராஃபிட் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 11% வெற்றி தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கு. இதோட ஒரு ஓவரால் டேர்ன் ஓவர் பார்த்திங்க வச்சுங்களேன், ரொம்ப ஷாக்கிங்காக சில விஷயம்லாம் இருக்குது. நான் எல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டாப் 20 படங்கள் 2045 கோடி பண்ணியிருக்கு. ஆனால் ஓவரால் தமிழ் சினிமா பண்ணது 2600 கோடி தான். அப்போது 80% ரெவென்யூ வந்து 20 படங்கள் வந்துருச்சு. அப்போது மீதி 20% ரெவென்யூ வந்து 80% படங்கள் கொண்டு வருது. அப்போ எவ்வளோ பெரிய சிக்கலில் நம்ம தமிழ் சினிமா இருக்குது பாருங்கள். அப்போ ஒரு 20 படங்கள் நம்பி தான் நம்ம இருக்கோம். அந்த 20 படங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிச்சேன்னா தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் மீதி இருக்கிற அந்த 80% படங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க மொத்தமாகவே சேர்ந்து 20% ரெவென்யூ தான் கொண்டு வந்து தரப்போகிறாங்க தமிழ் சினிமாவுக்கு. இப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் இருக்குது. இந்த 20% படங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதை பொறுத்து தான் நம்முடைய வளர்ச்சி இருக்குது. அந்த வகையில் இந்த 20% படங்கள் ஒரு மிக்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தொட்டு நம்மளுக்கு டர்ன் ஓவராக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வேர்ல்டு வைட் கடந்த வருடம் 3000 கோடி, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2600 கோடி, ஒரு 13% டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது வருமானம் பர்டிகுலராக கடந்த 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் மிகப்பெரிய டிக்ளைன். திருப்பூர் சுப்ரமணியன் சார் நிறைய இதில் வந்து ஏன் சத்தம் போடுறாருன்றதுக்கு நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்கலாம். ஒரு 3 மாதங்கள் திரையரங்கில் வந்து ஆடியன்ஸ் பெருசாக வரல. அந்த வந்த டேர்ன் ஓவரெலாம் வந்து ரொம்ப மீகர். ஒரு படையப்பான்ற ஒரு ரீரிலீஸ் நம்மளுக்கு ஒரு 12 கோடி கொடுத்துருக்குல்ல, அந்த மாதிரி பல படங்கள் கொடுத்துருக்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு ஆண் பாவம் பொல்லாதது ஒரு 22 கோடி கொடுத்த மாதிரி பல படங்களுக்கு வந்திருந்ததுன்னா இந்த 3 மாதம் நல்லா இருந்திருக்கலாம். ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு கோட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் நம்ம வந்து ஒரு பிரச்சனையான ஒரு 3 மாதங்கள் இந்த தமிழ் சினிமாவை இன்னும் டிக்ளைன் பண்ணியிருக்கு. 2200 கோடி தான் வந்திருக்கு, 3000 கோடி. ஆனால் நம்ம டார்கெட்டே என்னென்னா 2023 தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் குளோபல் வசூல் பார்த்தீங்கன்னா 4000 கோடி. 4000 கோடி எங்கே இருக்குது? இப்போ 2600 கோடியில் வந்திருக்கும். கடந்த வருடமே 3000 கோடி வந்தது டிக்ளைன்னா இப்போ ஃபர்தராக டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இது மாறணும். 2026 மிகப்பெரிய வளர்ச்சிகரமாக, அதாவது வளர்ச்சி அடைகிற ஒரு வருடமாக வரதுக்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்குது.
நீங்கள் குறிப்பிட்ட அந்த சோகால்டு 80% படம் இருக்க அதனுடைய தோல்வி மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்படலை. ஆனால் இந்த 20% படங்களுடைய தோல்வி இருக்குல்ல, அது பலமாக விமர்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படங்கள் ஒரு பெரிய வசூலை குவிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அந்த படங்கள் அப்படி பண்ணாது தான். அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது நீங்கள் பெரிய படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்புகள் வந்துருது. அந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து ரிலீஸ் வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு கூலி எடுத்துங்க, இல்லைனா வந்து ரெட்ரோ எடுத்துங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் எல்லாமே ஆடியன்ஸ் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பு 100% இல்லை 300% தாண்டி போயிடுது. அந்த எதிர்பார்ப்பு வரும்போது ப்ரெஷர் வந்து பயங்கர அதிகமாகிடுது இயக்குனர் மேலே. அது இயக்குனர் மேலேயும் நடிகர் மேலே எல்லார் மேலேயும் ப்ரெஷர் அதிகமாகும் போது அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ யாருமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து ஏதோ ஒரு இன்சின்சியராக ஒரு படைப்பை எடுத்து எப்படியாவது ஒரு படத்தை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு யாரும் வர்றதில்லை. அவங்களால முடிஞ்ச சின்சியரான ஒரு உழைப்பை கொடுக்குறாங்க. சம்மேர் இந்த சினிமா என்பது உங்களுக்கு தெரியும், பல வருஷங்கள் நீங்கள் சினிமாவில் இருந்தது தெரியும். சினிமா என்பது அமையிறது தான். சினிமா வந்து அமைக்க முடியாது, அது அமையணும், அதுவாக கூடி வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிறைன்ற படத்தை எடுத்து அவர் ரொம்ப ஒரு பேஷனாக வந்து லலித் சார் எடுத்திருக்காரு. அந்த படம் அமைஞ்சு வருது எல்லாமே. அது வந்து ஒரு நல்ல திரைக்கதை வருது, அது பிறகு பெர்ஃபார்மன்ஸு. அதில் வந்து அவருடைய பையனை லான்ச் பண்ணணும்னு வரும்போது விக்ரம் பிரபு சார் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த கதையில் வரணும்னு அவசியமே இல்லை, ஆனால் அவர் வந்து ஒத்துக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படம் கம்ப்ளீட் ஆகி படத்தை பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம் பிரபுக்கு தான் இது பெஸ்ட்டான ஒரு படம் அப்படின்றாங்க. எப்படி இது? அவர் வந்து ஒரு எஸ்டேட் பண்ணி தான் ஒத்துக்கிறார். இது எதுக்கு நான் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய பையனை லான்ச் பண்ணுற படத்துக்கு அப்படி தான் எல்லாருமே பேசுனது. சிறை படத்தை எல்லாருமே பேசுனது என்னென்னா, ப்ரொடியூசருடைய பையனை லான்ச் பண்ணுற படம்னு நினச்சாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ ரீபர்த் ஆஃப் விக்ரம் பிரபுன்னு நான் சொல்லுவேன். ரீபர்த் அந்த படத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அது நல்ல பேர் காரணம் விக்ரம் பிரபு. நான் விக்ரம் பிரபு படம் பார்த்த உடனே 4 நாள் முன்னாடி படம் பார்த்துட்டு நான் மெசேஜ் போட்ட ஒரே விஷயம் என்னென்னா, யுவர் பெஸ்ட் இன் கரியர் அப்படின்னு போட்டார். அவரு பயங்கரமாக என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டார். நான் சொன்னேன், விக்ரம் நெவர் எக்ஸ்பெக்டட், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பிரபு. நான் வந்து இவ்வளோ நான் பார்த்ததில்லை, இந்தளவு பர்ஃபார்மன்ஸ் ஒரு படத்தில் இவ்வளோ வேரியேஷன் பார்த்ததில்லைன்னு சொன்னேன். எதுக்காக சிறைப்படத்தை பற்றி நான் சொல்கிறேன்னா, அது அமையிறது, நீங்கள் அமைக்க முடியாது. அதுவாக அவர் ஒத்துக்கலன்னு வச்சுக்கலாம், இது இந்த அமைஞ்சிருக்காது. வேற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இது அமைஞ்சிருக்காது. இப்போ விக்ரம் பிரபு வந்துட்டு ஒரு ஹீரோ நடிச்சுட்டு அந்த படத்துக்கு ஒரு எலிவேஷன் வருது. அதில் அக்ஷய் குமாரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு டெபு ஆக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக ஒரு படமாகவே அந்த படம் நல்லா வருதுன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படி தான் சின்சியராக ட்ரை பண்ணுறாங்க. நான் அதுவும் சொல்ல விரும்புகிறேன். அப்படி அவங்க எப்படி ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே. இப்போ நான் படம் எடுத்துகிட்டு இருக்கேன், பல பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாருமே சின்சியராக தான் ட்ரை பண்ணுறாங்க. நான் சொல்கிறது பெரிய படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்லேருந்து சிறிய பட்ஜெட்டு சம்டைம் அமையுது, மெனி டைம்ஸ் 98% டைம் அமைய மாட்டேங்குது. அது ஏன் அமைய மாட்டேங்குதுன்னா அது பல காரணங்கள். அது வந்து டைரக்டர் வந்து எடுக்கும்போது சில கன்ஃபியூஷன் ஆகிடலாம், அவர் வந்து சில காம்ப்ரமைசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சில நடிகர்கள் கோஆப்ரேட் பண்ணாமல் போயிடலாம், படம் எடுக்கும்போதே சில சிக்கல்கள் வந்துடலாம், அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்து படம் எடுக்கும்போதே வேறு மாற்றிட்டே இருந்திருக்கலாம், என்ன மாதிரி நடக்கும். அது வந்து நம்ம கண்ட்ரோலே இருக்காது. நான் என்னுடைய படங்களே பார்த்துருக்கேன். அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும், ஐயோ நம்ம நினச்சது ஒன்று வேற ஒன்று வந்துட்டு இருக்கடா இது அப்படின்னு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது தான் சினிமா. அதுவாக அமையணும். சம்டைம் அதை நல்ல பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிரும், நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் அமைஞ்சிரும், மெனி டைம்ஸ் அமையாது. ஸோ அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒன்று தான், எல்லாருமே சின்சியராக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபார் ஃபியூ பீப்புள் அந்த நீங்கள் சொல்கிற அந்த 20% படங்களுக்கு அமைஞ்சிருக்கு, 80% படங்களுக்கு அமையலை. இப்போ ஓடிடி விலைகளுடைய சரிவு, சேட்டலைட் வியாபாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டது, இதெல்லாம் சேர்ந்து தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக அமையும் அப்படின்றது தான் பொதுவாக பலருடைய கருத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் ரெவென்யூ எஸ்டிமேட் எடுத்தோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் ஆகிடும். இந்த வருஷம் வந்து டோட்டல் ரெவென்யூ தமிழ் சினிமாவோட ரெவென்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 2950 கோடி. அதாவது ஒரு 50 கோடி கம்மி 3000 கோடி டோட்டல் ரெவென்யூ வந்திருக்கு. நான் சொல்கிறது எல்லா ரைட்ஸும் சேர்ந்து. அதில் ஹையஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் நம்ம பேசிகிட்டே இருக்கிற அந்த ஓடிடி தான். 38% ரெவென்யூ எங்கேருந்து வந்திருக்குன்னா அது ஓடிடி கிட்ட தான் வந்திருக்கு. திரையரங்குலேருந்து எவ்வளோ வந்திருக்கு? நம்ம தமிழ்நாடு திரையரங்குலேருந்து 21% வந்திருக்கு. அப்போது நம்ம 2 ரைட்ஸ் தான் நம்பி இருக்கோம். 38% இங்கே, 21% இங்கே. அது பிறகு ஓவர்சீஸு, மியூசிக்கு, அப்புறம் அதர் ஸ்டேட்ஸு, அது பிறகு நம்ம வந்து சேட்டலைட், இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவராலாக தியேட்டர்கள் அந்த சேட்டலைட்டில் மேக்ஸிமம் 12% தான். இப்போ எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ரெவென்யூ 100% நம்மளுக்கு வருது. இப்போ 38% ரெவென்யூ நம்ம ஓடிடி நம்பி இருக்கும்போது நம்ம ஓடிடியை கேர்ஃபுல்லாக அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஓடிடி இஸ் ஹியர் டு ஸ்டே. அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும், இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும். இதை நம்ம அனுசரித்து தான் போகணும். இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணி ஓடிடி ரெவென்யூ டிக்ளைன் ஆகாமல்,
அதாவது தமிழ் சினிமாவுக்கு வர ஓடிடி ரெவன்யூ டிக்ளைன் ஆகாமல் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி போகிறது, அதுக்கு தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடி ரைட்ஸ் எப்படிலாம் வந்திருக்குன்னா, இப்போ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம். எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்கள் படம் இப்போ 50 கோடி நீங்கள் வாங்குறீங்க வச்சிங்களேன், 50 கோடி தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த 50 கோடி கொடுத்துருவாங்க. 40 கோடி ஆயிடுச்சுன்னா உடனே அவங்க வந்து 10% குறைச்சிருவாங்க. 30 கோடி ஆயிடுச்சுன்னா 20% குறைச்சிருவாங்க. அட் த சேம் டைம் 50 கோடி 60 கோடியாக மாறிச்சு வச்சிங்களேன், 10% இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க. இப்போ 50 கோடி உங்களுக்கு டிஜிட்டல் ரைட் கொடுக்குறாங்கன்னா போனஸ் கிளாஸ் இருக்குது, 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அது இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் படம் 100% பண்ணிச்சுன்னா இன்க்ரீஸ், 50 கோடி பதில் 100 கோடி பண்ணிச்சுன்னா தேர் willing to give 20% போனஸ். அப்போது வாட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் படம் சிறப்பான படமாக இருக்கிற பட்சத்தில் நான் உங்களை ரிவார்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அட் த சேம் டைம் உங்கள் படம் சிறப்பான படமாக இல்லைன்னா நான் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பேன், அக்ரி பண்ண அமௌண்ட்லேயே கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தயாரிப்பாளர்கள் வழியில்னு ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு காம்பினேஷனாக பேக்கேஜ் ஒன்று போடுறீங்க, நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர் அப்படின்னு காம்பினேஷன் போடும்போது எனக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் நான் படம் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் 50 கோடி கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க கேட்குறதும் நியாயமாக வந்துடுது. என்ன கேட்குறாங்க, சார் அப்போ இவ்வளோ காம்பினேஷனில் ஒரு நல்ல கதையை எடுத்து நீங்கள் போகிறீங்க, நான் படமே பார்க்கல, நான் படத்தை பார்த்து டிசைட் பண்ணல. இப்போ படத்தை பார்த்து டிசைட் பண்ணனா இந்த போனஸ் கிளாஸ்லாம் தேவை கிடையாது. நீங்கள் ஒரு பிச் டாக்குமெண்ட் அனுப்புறீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணுறீங்க, இந்த படத்தை ஷூட் பண்ண போகிறீங்க, என்கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க டிஜிட்டலுக்கு. அப்போ நான் உங்களை நம்பி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ஓடிடி ரைட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்குறேன்னா நான் எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்ற ஒரு புது விஷயத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது எந்த அளவு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்குன்னா, தியேட்டர்கள் நம்பி தான் நம்ம இருக்கோம். இது 50 கோடி பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அது 100 கோடியாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 100% நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது பெர்ஃபார்ம் பண்ண போனால் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது. அப்போது நம்ம இன்டர்டிபெண்டாக தான் இருக்கும். இது திரையரங்கியும் ஓடிடியும் இன்டர்டிபெண்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 55% அங்கே தான் வருது. அது பிறகு சேட்டலைட் 12%. இப்போ சேட்டலைட் 12%ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இது என்னென்னா, அவங்க செலக்டிவான படங்களை வாங்க ரெடியாக இருக்காங்க. எல்லா படங்களும் வாங்க ரெடியாக இல்லை. அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்துருச்சு, பிக் பாஸ் மாதிரி ஷோஸ் பண்ணுறாங்க, நிறைய ஷோஸ் நீங்கள் போனாலே சூப்பர் சிங்கர்லேருந்து எக்கச்சக்கமான ஷோஸ் இருக்குது, அந்த சீரியல்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திரைப்படத்தை வாங்கி அதை வெளியிட்டு அந்த டிஆர்பி தான் ஒரு சேட்டலைட் சேனலுடைய சஸ்டெயின்ன்ற மாதிரி நிலைமை போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வந்து அட்ராக்டிவான ஒரு படத்தை கொடுத்தாகணும். அட்ராக்டிவான படம் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக வாங்கி ரெடியாக இருக்காங்க. இப்போ பாருங்களேன், பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு டிஜிட்டல் வேணால் சேட்டலைட் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க சில படங்களில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஜிட்டல் வந்து வேறு எங்கேயாவது கொடுத்துருங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஜி வந்து 2 படத்தை வந்து சேட்டலைட் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, டிஜிட்டல் ஏன் வாங்கலை? எதர் அந்த அமௌண்ட்டு செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா இந்த ஜானர் எனக்கு டிஜிட்டலுக்கு இந்த அமௌண்ட் எனக்கு செட் ஆகாது, அதனால் நீங்கள் டிஜிட்டல் எங்கேயாவது கொடுத்துருங்க, ஆனால் எனக்கு சேட்டலைட் செட் ஆகும். அப்போ செலக்டிவான சேட்டலைட் வாங்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போது ரொம்ப செலக்டிவான படங்கள் தான் சேட்டலைட்டை போகும், டிஜிட்டலில் நிறைய போகுது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நான் வந்து டோட்டலாக இந்த வருஷம் வந்த படங்கள் 282 படங்களை சொன்னேன், 285 வரலாம். ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்கள் எடுத்திங்கன்னா 127 படங்கள் அவ்வளோதான் ரிலீஸ் ஆகிருக்கு. மீதி படங்கள்லாம் ரிலீஸே ஆகலை, ஓடிடி பக்கமே வரல. நான் சொல்கிறது ரெவென்யூ ஷேரில் கூட வரல, 50% படங்களுக்கு மேலே வரல. ஓடிடியில் ரிலீஸே ஆகலை. அதெல்லாம் வந்து எந்த பக்கமும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த படத்தை யூடியூப்பில் தான் போய் பார்க்கணும் நீங்கள் இப்போ பார்க்கணுன்னா. அப்போ இந்த 127 திரைப்படங்களில் என்ன சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 77லேருந்து 80 திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஷேர், எந்த இதுவும் கிடையாது. நான் சொல்கிறது அமேசான் ப்ரைம் மட்டும் கிடையாது, ஆஹா, சன் நெக்ஸ்ட், இந்த 3 பேருமே சேர்ந்துட்டு 3 பிளாட்ஃபார்மும் எப்படின்னா 77லேருந்து 80 திரைப்படங்களை ரெவென்யூ ஷேரில் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாங்கலை. புரியுது. திஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாங்கிட்டா ஓடிடி வாங்கிட்டாங்களா, அவங்களுடைய முதலீடு எதுவும் இல்லை. அவங்களோட முதலீடுன்னு ரிஸ்க் எதுவுமே கிடையாது. உங்கள் படத்தை வெளியிடுறோம், ரெவென்யூ வந்தால் நீங்கள் எடுத்துங்க, அது 4 ரூபா per hour, 2 ஹவர் படத்துக்கு 8 ரூபா கொடுக்குறோம், இவ்வளோ தான் மேட்ரு. இதுக்கு மேலே 1 ரூபா கொடுக்க மாட்டோம். அது பிறகு படம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சிங்களேன், டிக்ளைன் ஆகிடும். 4 ரூபா 2,500 ரூபாவை மாறிடும். அதுக்கும் கம்மியாக பெர்ஃபார்மன்ஸ்னால் 1 ரூபா ஆகிடும் 1 ஹவருக்கு. இப்போது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா 127 திரைப்படங்களில் ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 77 திரைப்படங்கள் மட்டும்தான் ரெவென்யூ ஷேரில் போயிருக்கு. மீதி 50 திரைப்படங்கள் தான் வாங்கியிருக்காங்க. 50 திரைப்படங்கள், இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது, அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஜீ, ஹாட்ஸ்டாரு, அப்புறம் வந்து ஆஹா, சன் நெக்ஸ்ட், எல்லாருமே சேர்ந்து வாங்கின படங்கள் எடுத்திங்க வச்சிங்களேன், அதாவது விலை கொடுத்து வாங்கின படங்கள் எடுத்திங்கன்னா 50 திரைப்படங்கள் தான். அப்போ நம்முடைய சிக்கலே எங்கன்னா, இந்த 50 திரைப்படங்கள் தான் ஆக்சுவலி வணிக ரீதியில் ஓரளவாவது ரிக்கவரி ஆகிருக்கிறதுக்கு காரணமே இந்த 50 திரைப்படங்களுக்கு அவங்க வாங்கினது தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் ஓடிடி பொறுத்தவரையும். அந்த 50 திரைப்படம் கூட வாங்கலன்னு வச்சிங்களேன், நாளைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகும். இந்த 50 திரைப்படங்கள் கூட அவங்க வாங்குறதை குறைச்சிட்டாங்கன்னா, இப்போ 127 திரைப்படங்களில் 77 திரைப்படம் ரெவென்யூ ஷேரில் போயிடுச்சு. இப்போ 50 வாங்குறாங்களே, அது கூட வாங்கடாமல் பண்ணிட்டு வச்சிங்களேன், ஏதோ ஒரு காரணத்தினால
டோட்டலாக இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவ்வளோ பேர் நம்பி இந்த படங்களை வரக்கு காரணமே ஒரு 50 திரைப்படங்களாவது அவங்க விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் எல்லாருமே இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. திருப்பூர் சுவாமி சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இந்த ஓடிடி வரவுக்கு பின்னால் 8 கோடி ரூபாய் சம்பளம் வாய்ந்த ஒரு கதாநாயகனுக்கு 50 ரூபா சம்பளம் கொடுத்து இந்த தயாரிப்பாளர்கள் கெடுத்துட்டாங்க. இன்றைக்கு ஓடிடி இல்லை, ஆனால் அந்த கதாநாயகர்கள் 50 கோடி ரூபா சம்பளத்திலிருந்து இறங்கி வர தயாராக இல்லை. அதுதான் இப்போ சினிமாவில் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற சிக்கல்னு. நீங்கள் இந்த சொல்லியிருக்க இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த 38% ஓடிடி வருமானம் கூட அடுத்த ஆண்டு வருமா அப்படின்றது நிலையில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னும் சிக்கலை எல்லாம் சந்திக்கணும் தமிழ் சினிமாவில். சார் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நேற்று கூட நான் அவர்கிட்ட ஒரு பெரிய டிஸ்கஷன் இருந்தது. அந்த டிஸ்கஷனில் அவர் சொன்னேன், அவர் வந்து சில விஷயங்கள் வந்து எந்த புரிதலில் சொல்கிறாரு எனக்கு தெரியாது. என்ன காரணம்னா, அவர் சொல்கிற எந்த ஆர்டிஸ்ட் படங்களையும் வந்து ஓடிடி வேணான்னு சொல்ல. இந்த சம்பளங்கள்லாம் இவ்வளோ பெருசாக கூடி போயிருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தனுஷ் சார் வந்து ஒரு பெரிய சம்பளம் வாங்குறான்னு அவர் சொன்னார் வச்சுங்களேன். தனுஷ் சாரோட படம் அனௌன்ஸ் பண்ண உடனே ஓடிடி வாங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இஸ் அ பேன் இண்டியன் ஸ்டார். அவர் படம் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க உடனே வாங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ தனுஷ் சார்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், விஜய் சார் படமாக இருந்தாலும் சரி, இல்லை அஜித் சார் படமாக இருந்தாலும் சரி, ரஜினி சார் படமாக இருந்தாலும் இன்னும் உச்சமாக இருக்கும். அவங்க உடனே வாங்க ரெடியாக இருக்காங்க. நான் சொல்கிறது அந்த லிஸ்ட்டு. இப்போது அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு 10 நடிகர்கள் படம் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க வாங்க ரெடியாக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் இருக்கார், சூர்யா சார் இருக்கார். சூர்யா சார் படம் எல்லாம் ஸ்பெகுலேஷன் போயிட்டே இருந்தில்ல. அனௌன்ஸ் பண்ண உடனே ஜீத்து மாதம் படம் உடனே ஓடிடி போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஆனால் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் கருப்பு படம் வைக்கலன்ற ஒரு விமர்சனம். அது ப்ரைஸ் தான். கருப்படம் விற்கலன்னு சொல்லவே கூடாது. இப்போ தயாரிப்பாளர் நெகோசியேஷன் எப்படி இருக்குன்னா, அவர் கேட்குற ப்ரைஸ், ஏன்னா அவருடைய பட்ஜெட் ஒன்று இருக்குது. நான் பலமுறை நான் அவர்கிட்டையும் பேசியிருக்கேன். அவர் எதிர்பார்க்குற அந்த பட்ஜெட் வராத வரையும் அவர் ஏன் கொடுக்கணும் டெஸ்பரேட்டாக? ஏன்னா படமும் ரெடி ஆகணும். படம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு. எனக்கான ப்ரைஸ் வரட்டுமே வெயிட் பண்ணுறதுல தப்பு இருக்குது. ரெண்டாவது, டிமாண்ட் இல்லைன்னா தான் அவர் டெஸ்பரேட் ஆகணும். அந்த படத்துக்கு டிமாண்ட் இருக்குது, அந்த படத்துக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ப்ரைஸ் மட்டும்தான் வேரியேஷன் இருக்குமே தவிர அது வந்து வானான்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. இவங்க கிரியேட் பண்ணுற பிம்பமெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் கிடையாது. அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு பட்ஜெட் வைக்கிறாங்க, இவருக்கு ஒரு செலவுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு எதிர்பார்க்குறாரு. அப்படி தானே தவிர இல்லைனா வந்து இப்போது வெங்கி எட்லூரி படம் உடனே போயாச்சு அனௌன்ஸ் பண்ண உடனே. ஜீத்து மாதன் படம் உடனே நெகோஷியேட் பண்ணிட்டாங்க, அக்வயர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் வருதுன்னா ஏன் வாங்க மாட்டாங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சூர்யா சார் படம்னாலே அவங்க ரெடியாக இருக்காங்க. கார்த்தி சார் படம், மார்ஷலோட படம் அனௌன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அவங்க ஷூட்டு போகிறாங்க, உடனே வாங்கிட்டாங்கன்றது மார்க்கெட் ஃபுல்லாக நியூஸ் போயிட்டு இருக்கு. எப்படி ஏன் அது போகுது? அப்போது அவர் ரெடியாக இருந்தார், அந்த ப்ரைஸ்க்கு அவர் ரெடியாக இருந்தார். கரெக்டான ப்ரைஸ் அவங்களும் ரெடியாக இருந்தாங்க, உடனே போயிடுச்சு. இப்போ அதே வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஒருவேளை நெகோசியேஷன் போயிட்டே இருக்கலாம். அப்படி தானே தவிர வாங்க மாட்டேன்னு சொல்ல. ஏன்னா அவங்க கன்சிடர் பண்ணுற அந்த டாப் 10 ஹீரோஸில் யார் படம் தான் உடனே ஓடிடி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் கார்த்தி சார் இருக்கார், அதில் சூர்யா சார் இருக்கார், அதில் வந்து தனுஷ் சார் இருக்கார், சிவகார்த்திகன் இருக்காங்க, ரஜினி சாருக்கு ஆரம்பித்து நீங்கள் விஜய் சார்லேருந்து எல்லாம் இருக்காங்க. இப்போது நான் சுப்பிரமணிய சாருக்கு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா, சார் இந்த 10 ஆர்டிஸ்ட்க்கு ப்ராப்ளமே இல்லை சார். அவங்க எவ்வளோ சம்பளம் ஏற்றினாலும் ஓடிடி உடனே வாங்க ரெடியாக இருக்காங்க. அதனால் தயாரிப்பாளர் தான் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம். அதாவது நடிகர் பின்னாடி சார் எப்படியாவது ஒரு டேட் கொடுங்க, ஏன்னா எனக்கு கேரண்டியான பிஸ்னஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் படத்தை உடனே வந்து டிஜிட்டல் வாங்க ரெடியாக இருக்காங்க, உடனே வந்து சேட்டலைட் வாங்க ரெடியாக இருக்காங்க, ஓவர்சீஸ் பையர் ரெடியாக இருக்காங்க. இப்படி பல டெரிட்டரியில் எனக்கு வியாபாரம் ஆகிடும். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது ஒரு பெரிய சிக்கல் தான். எங்கே பிரச்சனைனா அடுத்த லெவல் தான். அந்த 10 பேரை தாண்டி வரும்போது தான் பிரச்சனை அதிகமாகுது. எங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தை நம்ம கொடுக்கும்போது கேரண்டி இல்லாத ஒரு ஓடிடி பிஸ்னஸாக இருக்குது. ஏன்னா மீதி 10 பேரை தாண்டி மீதி பேருக்கெல்லாம் போனீங்கன்னா ஓடிடி என்பது ஒரு நடக்கலாம், நடக்காமல் போகலாம், மாட்டிக்கலாம். நம்ம ஓவராலாக வந்து நம்ம போய் ஸ்டக் ஆகிடலாம். இப்போ அவங்க படங்களை ஒரு பட்ஜெட்டை மீறி நீங்கள் பண்ணும்போது டக்குன்னு அந்த படங்கள்லாம் மாட்டிக்குது. ஏன்னா அந்த நடிகருக்கு வந்து அந்த எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை டாப் 10லையோ இல்லாத போது இந்த பிரச்சனை வந்து நிற்கிது. ஏன்னா ஓடிடி வந்து அது டாப் 10ல் வைக்கல, அவங்களுடைய கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் அவங்கள வைக்கல. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னா, சுப்பிரமணியம் சார் என்ன சொன்னேன், நான் திருப்பி சொன்னேன், சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் பிரச்சனை இல்லை, 10 பேருக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த கட்ட தான் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த 10 பேர் ஏன் சேலரி மாற்ற போகிறாங்க? ஏன்னா அவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்க. இப்போ தனுஷ் சார் படம் வந்து இப்போ மதுரை என்பது சார் படம் பண்ணல, பட்ஜெட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகுதுன்னு சொல்லும்போது 8 பேர் கியூவில் நிற்கிறாங்களே ஏன்? அப்படி இருக்கையே அன்பு சார் வேணான்றாரு. இப்போ நான் போய் சொன்ன வச்சுங்களேன், இப்போ ஒரு பெரிய நடிகர்கிட்ட போய் உட்காந்துட்டு, சார் உங்கள் படம்லாம் ஓடிடி விற்கிறது இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு வெளில போக சொல்வார். இவங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதே ஊடகங்கள் தான். 30 கோடி வாங்க நடிக்கிறேன், நான் 50 கோடி சொன்னேன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஓடிடி நிறுவனங்கள் விலையை குறைச்சதன் காரணமாக தான் அஜித் படம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போ அஜித் சார் வந்து ஒரு தயாரிப்பாளரோட உட்காந்துட்டு
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.